Hello friends, welcome to Southern Food Tamil. இன்னைக்கு நம்ம Southern Food Tamilல chicken ஈரல் வறுவல் ரெசிபி தாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம ரொம்ப சிம்பிளா டேஸ்டியா இதை எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு வெங்காயத்தை பொடியா நறுக்கி உள்ள சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமா வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் பொன்னிறமா வதங்கினதும் இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கினா தான் இந்த ரோஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனோடனே இதில் நான் 1/4 கிலோ சிக்கனோட ஈரலை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த வெங்காயத்தோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு அது குக்காகி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாம் நல்லா வேகிறதுக்காக மூடி போட்டு இது ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. நம்ம எடுத்து ஒரு வாட்டி நல்லா பெரட்டி விட்டுடலாம். நம்ம ஒரேடியாக 15 நிமிஷம் மூடி வச்சா லைட்டாக கீழே அடி பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ நடுவில் ஒரு வாட்டி எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஈவனாக ரோஸ்ட் ஆகும். மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ மொத்தமாக 15 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு ஈரலும். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் அடி பிடிக்காமல் எல்லா பக்கமும் நல்லா ஒரே மாதிரி சமமாக வெந்து வந்திருக்கு. இப்போ கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிற வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ஈரல் வறுவல் சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வெறும் ஒயிட் ரைஸ்க்கு அப்படியே வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சதர்ன் ஃபுட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.